இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 29வது வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை விவரித்து சொன்னார். பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மனிதன் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து தன்னுடைய ஆசிகளை அவரவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 தாலந்துமாக கொடுத்து விட்டு சென்றான். வெகு காலத்துக்கு பிற்பாடு அந்த மனிதன் வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களிடம் கணக்கு கேட்டபொழுது 5 தாலந்தை பெற்றவன் மேலும் 5 தாலந்தையும், 2 தாலந்தை பெற்றவன் மேலும் 2 தாலந்தையும் கொண்டு வந்து, இதோ நீர் என்னிடத்தில் கொடுத்ததை கொண்டு மேலும் தாளந்துகளை சம்பாதித்தேன் என்று கொடுத்தான். அந்த மனுஷன் மிகவும் சந்தோஷப்பட்டு, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தீர்கள், அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஆனால் 1 தாளந்தை பெற்ற மனிதன், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்று சொன்னபோது அந்த எஜமான், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே, நீ பணத்தை காசுக்காரர்களிடத்தில் போட்டு வைத்தால் வட்டியோடு பெற்றுக்கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுத்து, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றான். உள்ளவன் எவனோ, எது உள்ளவன்? உண்மையும் உத்தமமான குணம் உள்ளவன், எஜமானுடைய மனதை அறிந்த குணமுள்ளவன், உழைக்கும் எண்ணம் கொண்டவன், பிரயோஜனமான ஊழியக்காரன், நேரத்தையும் தாளந்துகளையும் திறமைகளையும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனதை உடையவன். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எது இல்லாதவன்? உத்தமமும் உண்மையுமான குணம் இல்லாதவன், உழைக்கும் எண்ணம் இல்லாதவன், பொல்லாதவன், சோம்பலான ஊழியக்காரன், தன்னுடைய எஜமானுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ளாதவன், தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் தாளந்துகளையும் திறமைகளையும் பயன்படுத்தாதவன். இவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிரயோஜனமில்லாத இந்த ஊழியக்காரன் அழுகையும் பற்கடிப்புமான புறம்பான இருளிலே தள்ளப்பட்டான். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் திறமைகளையும் தாளந்துகளையும் செல்வங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நன்றியறிதலுள்ள இருதயத்தோடு கூட பெற்றுக்கொண்டு அதை நமக்கும் மற்றவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அதை செலவு பண்ணுகிறோமா என்று நம்மை யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கர்த்தரை எங்களுக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களுக்காக நன்றியறிதலுள்ள இருதயத்தோடு அவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் நாங்கள் புதைத்து வைக்காதபடி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மை முத்தமுமான ஊழியக்காரர்களாக எங்களை குறித்து நீர் நினைக்கும் போது சந்தோஷப்படத்தக்க விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளவும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக காணப்படவும் நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படிக்காக எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.